இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தின் 37 மற்றும் 38ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோபு புத்தகத்தின் 37வது அதிகாரத்திலே எலியு தன்னுடைய நீண்ட உரையை நிறைவு செய்யும் பகுதியை பார்க்கின்றோம். இதில் ஆண்டவர் இயற்கையின் பிரமாண்டமான நிகழ்வுகளை கொண்டு தன்னுடைய வல்லமையையும் மனிதனின் சிறுமை எப்படிப்பட்டது என்பதையும் விளக்குகின்றார். இந்த அதிகாரத்தை நாம் 4 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் இடியையும் மின்னலையும் தன்னுடைய வலிமையை காண்பிப்பதற்காக வைத்திருக்கிறார் என்பதையும், 2வது பகுதி 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இயற்கையை கர்த்தர் எப்படி கட்டளையிட்டு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்பதையும், 3வது பகுதி 14ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் மனிதனுடைய வரம்பு மற்றும் கர்த்தரின் ஞானத்தை குறித்தும், 4வது பகுதி 21ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் கர்த்தரின் மகத்துவம் மற்றும் நீதியை பற்றி படிக்கின்றோம். முதல் பகுதியிலே 1லிருந்து 5வது வசனம் வரைக்கும் இடியின் சத்தம் மற்றும் மின்னலின் ஒளியை கண்டு தனது இருதயம் திகைத்து நடுங்குவதாக ஆண்டவருடைய பயங்கரத்தை பார்த்து தான் நடுங்குகின்றார் என்று எலிகு கூறுகிறார். இடியை தேவனுடைய சத்தமாகவும் அவரது மாபெரும் வல்லமையின் வெளிப்பாடாகவும் மக்கள் கவனிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றார். 37ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் நாம் அறிய முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். யோபு 9:10 நாம் படிக்கும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராகவே இருக்கின்றார். 2வதாக 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இயற்கையை ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டு வருகின்றார் என்பதை அறிவுறுத்த உறைந்த பனி, கல்மழை, பெருமழை ஆகியவற்றை தம்முடைய சித்தத்தின்படி பூமியின் மீது பெய்ய செய்து காட்டு மிருகங்கள் குளிருக்கு அஞ்சி தங்கள் குகைக்குள் தஞ்சம் புகுவதற்கும், மனிதர்கள் கடவுளின் செயல்களை அறிந்து இயற்கையின் மூலம் கர்த்தரின் அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்வதற்கும் இவற்றை செய்கிறார் என்றே இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 37ஆம் அதிகாரத்தின் 10வது 11வது வசனங்களிலே தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அவருடைய ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகின்றார். ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் இயற்கையின் மூலம் என்பதை அறிந்து கொள்ளுகின்றோம். 3வது பகுதியாக 14ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் மனிதனின் வரம்பு மற்றும் கர்த்தரின் ஞானம். யோபு அமைதியாக நின்று தேவன் செய்யும் ஆச்சரியமான காரியங்களை கவனித்து பார்த்து கர்த்தர் எப்படி மேகங்களை கட்டி வைத்து மிதக்க பண்ணுகிறார், காற்று எப்படி வெப்பமாக மாறுகிறது என்பதை மனிதனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று அறிவுறுத்துகின்றார். 37ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்திலே யோபே இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். 16ஆம் வசனம் மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் அறிவீரோ என்று கேள்வி கேட்கின்றார். கர்த்தரின் வல்லமையான ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது, ஆனபடியினாலே நாம் அவரோடு பேச முடியாது என்பதை 20வது வசனத்திலே நான் பேசத் துணிந்தேன் என்று யாதாம் ஒருவன் அவருக்கு முன்பாக சொல்லத்தகுமோ, ஒருவன் பேசத் துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே என்று உரைக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய அற்புதமான ஞானத்தை நம்முடைய குறுகிய அறிவினாலே நாம் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தரின் மகத்துவம் மற்றும் நீதியை குறித்து 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் விளக்குகின்றார்.
மேகங்களுக்கு அப்பால் உள்ள சூரியனின் பிரகாசமான ஒளியை மனிதனால் பார்க்க முடிவதில்லை. அதே போல கர்த்தரின் மகிமையும் பெரிதானது, நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியாது. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நீதியும் நியாயமும் தவறாதவர். ஆகவே மனிதர்கள் அனைவரும் அவருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும் என்ற பகுதி விவரிக்கப்பட்டிருக்கிறது. 37ஆம் அதிகாரத்தின் 22, 23ஆம் வசனங்களிலே, ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்கக்கூடாதே, தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகவே ஆண்டவரின் மகத்துவம், நீதி என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒன்று. அதை நம்ப வேண்டும் என்பதையே இந்த பகுதியிலே எலிகு கூறி தன்னுடைய நீண்ட உரையை நிறைவு செய்கின்றார். அதை தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் 38வது அதிகாரத்திலே பேசுவதை நாம் பார்க்க முடிகின்றது. 38ஆம் அதிகாரம் மனிதனின் அறிவுக்கு எட்டாத சர்வ வல்லமையுள்ள கர்த்தரின் படைப்பு ஆற்றலையும் அவருடைய இறை ஆண்மையையும் வெளிப்படுத்துகின்றது. எடுத்துக்காட்டாக, சூறாவளியிலிருந்து கர்த்தர் யோபுவோடு பேசி யோபுனுடைய கேள்விகளுக்கு பதிலாக தன்னுடைய படைப்புகளின் மாபெரும் உண்மைகளை இந்த பகுதியிலே விவரிக்கின்றார். 38ஆம் அதிகாரத்தை 7 பகுதிகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1-3ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் யோபுவிடம் பேசுகின்றார். 2வது பகுதி 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பூமியின் படைப்பு மற்றும் அதன் அடிப்படைகளை, அஸ்திபாரங்களை குறித்து பேசுகின்றார். 3வது பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் படைத்த சமுத்திரத்தின் எல்கைகளை குறித்து கூறுகின்றார். 4வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் விடியல் மற்றும் இருளை குறித்து பேசுகின்றார். 5வது பகுதி 16ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பூமியின் பரப்பளவு மற்றும் இயற்கையின் இரகசியங்களை குறித்து பேசுகின்றார். 6வது பகுதி 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வானியலிலே நடக்கும் அதிசயங்களை விவரிக்கின்றார். 7வது பகுதி 39வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் விலங்குகளின் பராமரிப்பு மற்றும் அதன் ஞானத்தை குறித்து பேசுகின்றார். முதல் பகுதி 1-3வது வசனம் வரைக்கும் யோபுவின் நீண்ட கேள்விகளுக்கும் தர்க்கங்களுக்கும் பதிலளிக்கும் விதமாக கர்த்தர் ஒரு சூறாவளியின் நடுவிலிருந்து யோபை நோக்கி பார்த்து பேசுகின்றார். அறியாமையினால் கடவுளின் திட்டங்களை கேள்விக்குள்ளாக்கும் யோபுவை ஒரு போர் வீரனைப் போல இடுப்பை கட்டிக்கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி ஆண்டவர் சவால் விட்டு அழைக்கின்றார். 38ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாமல் வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனைப் போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்று ஆண்டவர் அழைக்கின்றார். பக்தனாகிய யோபுவின் துன்பங்களுக்கு பிறகு கர்த்தர் அவரோடு நேரிடையாக இதுவரைக்கும் பேசாமல் இருந்தார். இந்த பகுதியிலே கர்த்தர் நேரடியாக யோபுவிடம் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. உலகத்தில் நடக்கும் சகலவித நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவருடைய பங்கு என்ன என்பதை யோபுவின் அறியாமையை தேவன் வெளிப்படுத்துகின்றார். சர்வ வல்லவரின் மகத்துவம், வல்லமை இவைகளை மனிதர்கள் புரிந்து கொள்ள இயலாது என்பதை சுட்டி காட்டுகின்றார். தேவன் யோபுவுக்கு கர்த்தருடைய பிரசன்னம், இரக்கம், அன்பு, கிருபை ஆகியவற்றை நேரடியாகவே வெளிப்படுத்துகின்றார். தேவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட யோபுவின் ஜெபங்களுக்கு ஆண்டவர் இந்த இடத்திலே பதிலளிக்கின்றார். யோபு 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்வேன் என்று விண்ணப்பித்திருந்தார். ஆண்டவர் தாசனாகி யோபுவுக்கு செவி கொடுத்தது போல தம்மை நோக்கி உண்மையுடனும் உறுதியுடனும் விசுவாசத்துடனும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்யும் அனைவருக்கும் அவர் வந்து அவர்களுடைய பயம், குழப்பம், கோபம், சந்தேகம் இவற்றிலிருந்து, அவர்கள் கேள்விகளிலிருந்தெல்லாம் கர்த்தர்
ஆறுதலையும் தேறுதலையும் அவர்களுக்கு உத்தரவையும் கர்த்தர் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். கர்த்தர் பல விதங்களிலே மனிதனோடு பேசுவார். கனவில் பேசுவார், தீப்பிழம்பிலிருந்து பேசுவார், மெல்லிய சத்தத்திலிருந்து பேசுவார், பெருங்காற்றிலிருந்து பேசுவார், உள்ளத்தின் ஆழத்தில் பேசுவார், மற்றவர்கள் மூலம் பேசுவார். அனுதினமும் பரிசுத்த வேதத்தை தியானிக்கும் போது பரிசுத்த வேத வசனங்களின் மூலம் பேசுவார். நாம் தேவனோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்கும் போது நம்மோடு ஜெபத்தில் பேசுவார். ஆகவே அனுதினமும் அவருடைய சத்திய வசனத்தை தியானித்து ஜெபித்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது பகுதியாக 38ஆம் அதிகாரத்தின் 4-7 வசனங்களை பார்க்கும்போது, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று ஆண்டவர் கேட்கின்றார். கர்த்தர் பூமிக்கு அஸ்திபாரம் இடும்போது யோபு எங்கே இருந்தார் என்பதுதான் கேள்வி. வெடிவெள்ளி நட்சத்திரங்கள் ஒன்றாக பாட, தேவகுமாரர்கள் வானதூதர்கள் அனைவரும் ஆனந்த கூச்சலிட்டு மகிழ்ச்சியாய் கொண்டாடும் போது நீ எங்கே இருந்தாய் என்று ஆண்டவர் கேட்கின்றார். பூமியை படைக்கும் முன்பாகவே கர்த்தர் நட்சத்திரங்களை விண்மீன்களை படைத்திருந்தார் என்பதை இதிலிருந்து நாம் அறிகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் படிக்கும் போதும் புரிந்து கொள்ளலாம். தேவபுத்திரர்கள் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது தேவதூதர்களே ஆவார்கள். பூமி படைக்கப்படும் முன்பே தேவதூதர்கள் படைக்கப்பட்டிருந்தனர் என்பதை இதிலிருந்து அறிகிறோம். விண்மீன்களும் தேவனின் படைப்பு யாவும் ஒன்றுக்கொன்று செய்திகளை பரிமாறிக்கொள்ளுகின்றன என்பதை ஏகமாய் பாடின என்பதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தை படிக்கும் போதும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய படைப்புகள் யாவும் தங்களுக்குள் ஒன்றுக்கொன்று செய்திகளை பரிமாறிக்கொள்ளுகின்றன. நம்மோடும் அநேக செய்திகளை சொல்லி கொண்டிருக்கின்றன. மூன்றாவதாக சமுத்திரத்தின் எல்கைகளை குறித்து 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். 10 மற்றும் 11ஆம் வசனங்களிலே நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? பெருங்கடலுக்கு கர்த்தர் மணலினாலேயே எல்கையை அமைத்து இம்மட்டும் வா என்றே சொல்லியிருக்கின்றார். அவைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகின்றன. லூக்கா 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கடலிலே பயணப்படும் போது எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று என்று படிக்கின்றோம். கர்த்தருடைய வல்லமை மிக மிக பெரியது. அவருடைய சத்தத்திற்கு அனைத்தும் கீழ்ப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்கிறோம். நான்காவதாக விடியல் மற்றும் இருளை குறித்து வெளிப்படுத்துகின்றார். 13வது வசனத்தில் ஜீவகாலத்தில் எப்போதாவது நீ விடிய காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்திற்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டா? பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபம் கொள்ளும். சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும். ஆண்டவர் எப்படியாய் சூரியனை அனுப்பி பூமியை வெளிச்சப்படுத்துகிறார் என்பதையும் தொடர்ந்து தீயவர்களின் செயல்களை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் என்ற செய்தியும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது பகுதியாக பூமியின் பரப்பளவு மற்றும் இயற்கையின் இரகசியங்களை குறித்து சொல்லும்போது கடலின் ஆழமான பகுதிகள் இன்று வரைக்கும் ஆராய்ந்து பார்க்க முடியாத நிலைமையிலே இருக்கின்றன. மரணத்தின் வாசல்களான பனிக்கட்டி, ஆலங்கட்டி மழை, மின்னல் எப்படி உருவாகிறது என்பது மனிதனால் புரிந்து கொள்ள இயலாத இயற்கை நிகழ்வுகளாக இருக்கின்றன. 6வது பகுதியாக வானியல் அதிசயங்களை 31ஆம் வசனத்திலிருந்து 33 வரைக்கும் ஆண்டவர் படைத்த அருமீன் நட்சத்திரம், அதாவது கார்த்திகை விண்மீன் குழு என்றும் மிருகசீரிசம் மான் தலை விண்மீன் குழு ஓரியன் போன்ற நட்சத்திர கூட்டங்களை யாரால் கட்டவும் வழிநடத்தவும் முடியும் என்று கர்த்தர் கேள்வி கேட்கின்றார். தொடர்ந்து விலங்குகளை ஆண்டவர் பராமரிப்பதை குறித்து சொல்லுகின்றார். சிங்கம், சிங்கக்குட்டிகள், காக்கை குஞ்சுகள் அனைத்தையும் போஷிக்கின்றார். நம்மையும் கர்த்தர் போஷிப்பார். அவரை நம்புவோம். அவருடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் சத்தத்துக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிவோம். கர்த்தர் வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் கண்டடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.